ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடலெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகு, உப்பு, தென் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அண்ட் சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பேஸ்ட் ஆக்கிறதுக்காக. ஸோ கருவேப்பிலை தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி, அப்புறம் தாளிப்புக்கு கருவேப்பிலையும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதில் கொடுத்துருவேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு வெந்தயம் மட்டும் போடுங்க, இல்லை கசப்பு தட்டிடும் குழம்பு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இதில் போட்டுருங்க. பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை மீண்டும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ஒவ்வொன்றையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான 1 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிடலாம். அந்த சூட்டோடையே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் அண்ட் மிளகாத்தூள் 2 ஆட் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான் அதுக்கு தேவையான மசாலாஸே. இதை நல்லா ஃபுல்லாக எல்லாம் வதக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்லா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இது 1 kg பாதி மட்டும்தான் எடுத்து நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இது ஆறிடுச்சு நல்லா. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை நல்லா நைஸாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சு அது சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விடலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்குமே விடலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வரப்போ கொஞ்சமாக சீரகம் போடுங்க. இது கூடவே ஒரு 2லேருந்து 4 வெந்தயம் போடுங்க போதும். ஆல்ரெடி நம்ம அரைக்கிற பேஸ்ட்லேயும் வெந்தயம் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. அதையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அந்த ஜாரில் இருக்க பேஸ்ட்டே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கழுவி ஊற்றுனீங்கன்னா போதும்.
இது நல்லா இப்போ கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா இப்படி கொதித்து வரப்போ புளி ஊற வச்சுருந்தோம், அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி பதமாட்டம் வந்திருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பாருங்கள். வேணும்னா உப்பு காரம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு காரம் பார்த்துட்டு பச்சை வாசம் போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போய் நல்லா புளிப்பு இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க, அப்போ தான் மீன் எடுக்கிறப்போ உடையாமல் வரும். மீன் போடுறப்ப கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, லாஸ்ட் இதில் வச்சுருங்க. அப்போ தான் மீன் வந்து கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்து குழம்பு வந்து தண்ணியாட்டம் இல்லைனா கெட்டியாக தான் சாப்பிடணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு வந்து மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு ரெடி. இதை வந்து ஒரு மணி நேரமாச்சும் அப்படியே விட்டிங்கன்னா தான் அந்த மீனோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.